Hey guys, welcome to Cook and More தமிழ். மணக்க டியூனா ஃபிஷ்ல ஒரு சூப்பர் மீன் குழம்பு செஞ்சேன். அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு நான் 2.5 கிலோ சைஸ்ல டியூனா ஃபிஷ் வாங்கினேன். எங்க வாங்கினேன்னு இதுக்கு முந்தின வீடியோல சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டியூனா ஃபிஷ்ஷோட தலை, வால் அண்ட் எலும்பு மட்டும் குழம்புக்கு எடுத்துக்கிட்டேன். மிச்சத்தை போன்லெஸ் கட் பண்ணி ஃபிஷ் சில்லிக்காக எடுத்து வச்சிருக்கேன். முக்கால் கிலோ டியூனா ஃபிஷ்ஷை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். புளி, சின்ன வெங்காயம் ஒரு 15 பீஸு, தக்காளி 3, பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அண்ட் தேங்காய் ஒரு 1/2 மூடி எடுத்துக்கோங்க. வெந்தயம் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ நான் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்றக்காக அண்ட் நல்லா ஃபைனாக வதங்கணும் அப்படின்றக்காக நான் வந்து இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இருக்கேன் வெங்காயத்தை. ஸோ நீங்கள் இது வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. இதில் செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெயான்னு தெரியல, சுத்தமான நல்லெண்ணெய்னு சொன்னாங்க, வாங்கி வச்சிருக்கேன். அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட பூண்டும் சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணால் நல்லா தான் இருக்கும், நான் தான் மறந்துட்டேன். கொஞ்ச நேரம் அப்படி சாட்டேட் பண்ணால் போதும். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. எனக்கு ரொம்ப நாளாக இதாங்க டவுட், இந்த தேவையான அளவுன்னா அது என்ன தாண்டா தேவையான அளவு அப்படின்னு. ஸோ இது ஒன்றும் இல்லை, நானும் கொஞ்சம் புதுசாக தான் குக் பண்ணுறேன், நீங்களும் புதுசாக குக் பண்ணுறீங்க அப்படின்னா உப்பு வந்து முதல்லையே உங்களுக்கு ஓரளவு உப்பு போட்டுக்கோங்க. அண்ட் குழம்பு கூட்டி வைப்பீங்க இல்லையா, அந்த டைமில் டேஸ்ட் பார்த்துட்டு அப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் உப்பு இப்போவே ஜாஸ்தியாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா பின்னாடி வந்து அதை குறைக்கிறதுக்காக வேறு எதாவது அதை போடு இதை போடு அப்படி போடு இப்படி போடுன்ட்டு போயிடும். ஸோ உப்பு முதல்ல பாதி சேர்த்துக்கலாம், அப்புறமா மீதி சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளியை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கலாம். அந்த மறந்து போன கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை இப்போ சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாய் பொடி, சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த புளிக்கரைசல் அதை சேர்த்துக்கலாம். இந்த புளிக்கரைசலை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மெல்லு வரும் பாருங்கள், அப்போவே தெரிஞ்சிடும் மீன் குழம்பு செம்மையாக வரப்போகுது அப்படின்னு.
தண்ணி ஒரு 2லேருந்து 2.5 கிளாஸ் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நம்ம எப்படியுமே தண்ணியை வற்ற விட்டுருவோம். ஸோ அதனால தண்ணி ஒரு 2-2.5 கிளாஸ் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வச்சுருங்க, தண்ணி நல்லா வற்றட்டும். நம்ம அரை மூடி தேங்காய் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை அரைச்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அண்ட் இந்த 3/4 கிலோ டூனா ஃபிஷ்ஷை இப்போ சேர்த்துக்கலாம். டியூனா ஃபிஷ் சேர்த்ததுக்கப்புறம் அதை மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் அப்படி ஒரு ஸ்மெல்லு வாவுன்னு இருக்கும். ஃபிஷ் நல்லா வெந்திருக்கு. அண்ட் இதை வந்து வடித்த சோறு, மீன் குழம்பு, அந்த குழம்புல இருக்க ஒரு துண்டு, அப்புறம் இந்த ஃபிஷ் சில்லியை வச்சு அப்படி சாப்பிட்டோன்னு வைங்களேன், செம்மையாக இருக்கும். என்னடா அந்த ஃபிஷ் சில்லி பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்றீங்களா? ஸோ அது நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.